அசோக்கிற்கு பைக் ரேசிங் மீது ஆர்வம், ஆனால் அவன் குடும்பத்தினர் இதை ஒருபோதும் ஏற்கவில்லை. பைக் ரேசிங் வாழ்க்கையை சீரழிக்கும் என்று அவனது தந்தை சொன்னார். ஆனால் அசோக் தனது கனவை கைவிடவில்லை. ஒருநாள் சென்னை ஸ்ட்ரீட் ரேஸ் போட்டி பற்றிய அறிவிப்பு அவனை உற்சாகப்படுத்தியது. இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை: அவனுடைய பழைய பைக். அது இந்த போட்டிக்கு தேவையான வேகத்தை கொடுக்காது. அவனுடைய நண்பர் ராகுல், ஒரு மெக்கானிக், அவர் அசோக்கிற்கு உதவ முன்வந்தார். இருவரும் சேர்ந்து பழைய பைக்கை மேம்படுத்தினர். பல இரவுகள் அதில் கடந்து, இறுதியில் ஒரு பிரபலமான பைக்கிற்கு போட்டியாக ஒரு ரேஸ் பைக் தயாராகியது. அசோக்கின் சக போட்டியாளர் கிஷோர் அசோக்கை எப்படியாவது இந்த போட்டியில் வென்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். அதற்காக புதியதொரு பைக்கை வாங்கி வைத்திருந்தான். போட்டி நடக்கும் பொழுது கிஷோர் அசோக்கின் பைக்கை இடிக்கின்றான். அதனால் அசோக் பைக்கில் இருந்து தவறி விழுகிறார். ஆனால் அசோக் விடவில்லை. கிஷோரை முந்தி சென்று வெற்றி கோட்டின் அருகாய் நின்று விடுகிறார். கிஷோர் வெற்றி கோட்டை கடந்து வெற்றி பெறுகிறான். ஆனால் இந்த பந்தயத்தில் உண்மையில் யார் வெற்றி பெற்றார்கள் என்றால் அசோக் தான் என்று அனைவரும் அசோக்கிற்கு கரகோஷம் செய்கிறார்கள். இதனால் கிஷோர் தலைகுனிந்து அசோக்கிடம் மன்னிப்பு கேட்கிறார். வெற்றி தோல்வி முக்கியமல்ல, பந்தயத்தை ஒழுக்கமாக விளையாட வேண்டும் என்று அசோக் உணர்த்துகின்றார். அசோக்கின் தந்தை அசோக்கின் அருகில் வந்து கட்டி அணைத்து முத்தமழை பொழிகிறார். அந்த நாள் முதல் அசோக் ஒரு புரொபஷனல் பைக் ரேசராக உயர்ந்து இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த தொடங்கினார்.